ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of God. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you all who are watching. இன்னைக்கு வெளிப்படுத்தல் Today, the book of Revelation, 2ஆம் அதிகாரம் chapter 2, verse 4 நாம் வாசிக்கலாம். verse 4. Let us read the word. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. Nevertheless, I have somewhat against thee, because thou hast left thy first love. தேவன் எபேசு சபைக்கு இந்த வார்த்தையை சொல்வது மிகவும் வேதனையாக இருக்கிறது. The word to the church of Ephesus is become very painful. ஏனென்றால் எபேசு சபை மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சபை. Because the church of Ephesus has a wonderful devoted life. இந்த வசனத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அதனுடைய நன்மைகள் ஏராளம் ஏராளம். The following verses, when you read above verses, there are many goodness God talks about the church. ஆனாலும் இவ்வளவு செஞ்சும் தேவன் இதை அன்பாக நினைக்கவில்லை. When the church of Ephesus has done so many things, God did not consider as a loved one. எனக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் என்னன்னா, மனுஷன்தான் அன்பை எதிர்பார்ப்பான், ஆனா இங்கு தேவன் எதிர்பார்ப்பது போன்ற ஒரு காட்சி வெளிப்படுகிறது. I have so much questions and confusions. There are many times mankind expect love, but here the Bible says God Almighty who expect love from the humankind. உலகமே அன்புக்கு ஏங்குவது போல தேவனும் உங்களிடத்திலிருந்து அன்புக்காக ஏங்குகிறாரா? When entire world is following behind the love, is God is expecting your love? ஒரு சண்டே ஆராதனை முடிந்தவுடன் After the Sunday service, நான் ஒரு பஸ்ல ஏறி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி தவழ்ந்து போய் ஒரு சீட்ல போய் உட்கார்ந்தேன். I was gotten into the bus and traveled by this and got down from the bus and crawled down and sat over there. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நான் கிட்ட போய் கொடுக்க முடியாதனால அவங்க பக்கத்துல யாரெல்லாம் வராங்களோ அவங்ககிட்ட கைப்பிரதி கொடுத்து கொண்டிருந்தேன். I was distributing the tracts because I could not walk and distribute. I sat on the roadside and distributed the tracts. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய கூட்டம் இருக்கிறதுனால நான் ரொம்பவும் பிஸியாக நான் கொடுத்து கொண்டிருந்தேன். I was distributing very hurriedly because there were so much of crowd in that bus stop. அந்த டைம்ல நான் ஒன்னு கவனிச்சேன். ஒரு பெண்மணி 50 வயசு இருக்கும், அவங்க மொட்டை அடிச்சிருந்தாங்க. At that time I saw a woman, she might cross 50 years old and she was bald. அவங்க என்னைய பார்த்து கொண்டே இருந்தாங்க, நான் செய்யக்கூடிய ஊழியத்தை பார்த்து கொண்டே இருந்தாங்க. She was watching me, the ministry that I was doing there. திடீர்னு ஆவியானவர் எனக்குள் பேச ஆரம்பித்தார். Suddenly I was ignited by the Holy Spirit of God. உன் கையில இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அந்த பெண்மணியிடம் கொடு என்று சொன்னார். Hand over all the money that you have in your pocket. Give to that woman. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா கால் நடக்க முடியாத என்கிட்ட இருந்து யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நானே என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். I control myself and say to God, Lord, I cannot give because I am unable to walk. Therefore the people cannot take money from me. உடனே ஆண்டவர் சொன்னார், இல்ல நீ கொடுக்கணும் அப்படின்னாரு. Suddenly God said, no, you have to stretch your hands to that woman. உடனே என்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த அம்மாவிடம் கொடுத்து, என்னை தவறாக நினைத்து விடாதீர்கள், கடவுள் உங்களிடம் கொடுக்க சொல்கிறார். Suddenly I took the money and hand over to the lady and said, please consider me and take this money. அந்த பணத்தை வாங்கி அந்த பெண்மணி ஒரே அழுகை. When she took the money, she was weeping like anything. அம்மா ஏமா அழுதீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக, நான் தவறு எதுவும் பண்ணிட்டேனான்னு கேட்டேன். I asked her, Mom, why are you crying? Did I do any mistakes to you? அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி எனக்கு திருமணமாகி 1.5 வயசுல எனக்கு ஒரு குழந்தை இருக்கும்போது என்னுடைய கணவர் இறந்து போய்விட்டார். The woman said, when I got married, afterwards we got a child. Even when the child entered to the 1.5 years old, he died. மறு திருமணம் செய்யக்கூடாது என்று தான் நினைத்தேன். ஆனால் எல்லாரும் என்னை இந்த பிள்ளைக்காக நீ திருமணம் பண்ணிக்கா என்று சொல்லி என் கணவருடைய சகோதரனை எனக்கு கட்டி வைத்து விட்டார்கள். I say to everyone, I will not marry by compulsion of the humankind and the family. I married my husband brother. ஆனால் என்னுடைய இரண்டாவது கணவரும் என் பிள்ளையை தன் பிள்ளை போல தான் பார்த்தார். Even my second husband accepted my child as the previous father. ஆனால் என் பிள்ளை 20 வயசு வரைக்கும் என் கூட இருந்தான். My son
when he was 20 years old with me. ஆனால் அவன் இப்போது வருவதில்லை வீட்டுக்கு. Now he will not come back to home. கேட்டா நீ வந்து விபச்சாரி என்று சொல்கிறான். The reason behind, he said, you are the adulterer woman. பிரதர், எனக்கு மார்பகத்துல புற்றுநோய் இருக்கிறது. And brother, I have a wounds in my breast. என்னையால அதிக நாள் வாழ முடியாது என்று மருத்துவர் The சொல்லிவிட்டார். doctor said to me that you cannot live for more days. உடனே நான் பரிதாபமா ஐயோ அப்படிலாம் நடக்காதமா என்று கூறி ஆறுதல் படுத்தினேன். By having a pity upon her, I said, it will not happen to you, dear mom. அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, The mother said a word, நான் சாவதை பத்தி எனக்கு கவலை இல்லை. I don't have any worry about my death. நான் சாவதற்குள் என் பிள்ளையை நான் பார்க்க வேண்டும். Before my death, I want to see my son. That is my desire. உன்னுடைய அம்மா நான் தவறு பண்ணவில்லை என்று அவனோடு நான் பேச வேண்டும். I should prove that your mom did not commit any mistakes. அப்போதுதான் புரிந்தது பிரியமான. Suddenly I understood, dear people. முழு உலகமும் அன்புக்காக ஏங்குகிறது. The entire world is going behind the love. நம்முடைய முன்னோர்களும் எல்லா நபரிடம் உண்மையான அன்பு கிடைக்குமா என்று அலைந்து திரிந்தார்கள். Even our forefathers, they were following after the love. எல்லா மனிதனும் முகமூடியை போட்டுக் கொண்டிருக்கிறான். Every humankind, they are wearing the mask. உண்மையான அன்பு யாரிடமே இல்லை. There is no true love within the humankind. அதனால அன்பே கடவுள் என்று சொல்லிவிட்டான். Therefore, they said, praise the Lord, love is God. ஆனால் அன்பு கடவுள் அல்ல. It is not saying that love is God. என் சத்திய வேதம் சொல்கிறது, The Bible says, கடவுள் அன்பாய் இருக்கிறார். praise the Lord, God is love. அன்பு கடவுள் அல்ல. Love is not a God. கடவுள் அன்பாய் இருக்கிறார். God is love. மனித அன்புக்கு கிரேக்க வார்த்தையில ஈரோஸ் என்று சொல்வார்கள். Praise the Lord. For the love of the humankind, in Greek word we say eros. அதற்கு என்ன அர்த்தம்னா, What does it mean? ஒரு தேவை இருந்தால் மாத்திரம் அன்பு செலுத்தும். If they have a need, they love somebody. ஒரு கண்டிஷனோட அன்பு செலுத்தும். And this love has a conditional. அழகா இருந்தால் அன்பு செலுத்துவார்கள். If they have beauty, they love each other. திறமையா இருந்தால் அன்பு If செலுத்துவார்கள். they have abilities, they love each other. பணம் இருந்தால் அன்பு If they செலுத்துவார்கள். have money, they love each other. எதுவுமே உன்னிடம் இல்லாத சூழ்நிலையில் When you don't have anything at your hand, உன்னை வைத்து அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாத சூழ்நிலையில், when there is no benefit by you to the mankind, யாருமே உன்னை நேசிக்க முன் வர மாட்டார்கள். and there is nobody to come forward to love you. அதுதான் மனித அன்பு. This is the love of the mankind. தேவை முடிந்த உடனே உன்னை தூக்கி எறியக்கூடியது மனித அன்பு. Praise the Lord. After completion of their needs, they will throw you off. தேவை இருந்தால் மட்டுமே நேசிக்கக்கூடியது மனித அன்பு. When there is a demand, they love you. It is the love of the mankind. ஆனால் But தேவ அன்புக்கு கிரேக்க வார்த்தையில அகாபே என்றார். the love of God in Greek language, agape. அகாபே என்று சொன்னால் The meaning of agape, அன்கண்டிஷனல் லவ். this is unconditional love. நிபந்தனையற்ற ஒரு அன்பு. It is unconditional love. நீ தேவையோ தேவையில்லையோ, If you have need or not, நீர் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, if you are higher or low, நீ குட்டையோ நெட்டையோ, you are short or tall, நீ யாரா இருந்தாலும் whoever you might be, நான் நேசிப்பேன். Jesus said, I love you. அதுதான் தேவ அன்பு. This is the love of God. பிரியமானவர்களே, Oh dear people, மனிதர்கள் தான் அன்பை எதிர்பார்க்கிறார்கள். the humankind expecting love. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை ஒரு முழு சபையும் குற்றப்படுத்துகிறார். But here God is blaming the entire church. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு. You lost and obtained from the first love. Oh dear people, அன்புனா என்ன? what is love? தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்துவது? How we can love God? அன்பு என்பது பெயர் சொல் அல்ல. Praise the Lord. The love is not the noun. அது வினைச்சொல். This is the verb. அது பெயர் சொல் அல்ல. This is not the noun. ஆனால் வினைச்சொல். This is the verb. சொல்ற வார்த்தையில் கிடையாது அன்பு. This is not, love is not in a word. நம்முடைய செய்கையில் இருக்கிறது. It will, praise the Lord, fulfill by word. இயேசுவிடம் நான் கேட்டேன், I asked to Jesus, நான் உம்மிடத்தில் எப்படி அன்பு செலுத்துவது? Lord Jesus, how can I love you? இயேசு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். Jesus has mentioned a word. யோவான் 14:15. John the Gospel chapter 14 verse 15. என்னிடத்தில் நீ அன்பாய் இருந்தால், And if you love me என்னுடைய கற்பனையை நீ கைக்கொள். and keep my commandments. அடுத்த கொஸ்டின் எனக்குள்ள வந்துச்சு, And again I got the question, உம்முடைய கற்பனைனா என்ன? what is the
commandments of God. யோவான் 15:12 John the Gospel 15 verse 12 says, ஒருவருக்கொருவர் அன்பா இருப்பதே and love one another அதுவே என்னுடைய கற்பனை. as I have told you. That is my commandment. மனிதன் தன்னை நேசிக்க வேண்டும், அதுதான் அன்பு என்று சொல்கிறான். Humankind says you have to love me. That is called love. தேவன் என்ன சொல்லுகிறார்? But what God says, நீ மனுஷனை நேசி, அதுதான் என் மேல செலுத்தக்கூடிய you அன்பு. love one another. That is the love that you show towards me. முழு வேதமும் என்ன சொல்லித் தருகிறது? What the entire Bible teach to us. லேவியராகமம் 19:18 Leviticus 19:18. மத்தேயு 22:39 Matthew 22:39. மார்க் 12:31 Mark 12:31. லூக்கா 10:27 Luke 10:27. ரோமர் 13:9 Romans 13:9. கலாத்தியர் 3:14 Galatians 3:14. யாக்கோபு 2:8 சொல்கிறது, James 2:8 says, உன்னை போல் பிறரை நேசி. you love each other. Love your neighbor. You love your neighbor. Love your neighbor as like yourself. உன்னை நீ நேசிக்கிறது போல பிறரையும் நேசி. Amen. 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 கண்ட சகோதரத்துல அன்பு கூறாம If you don't love the brother that you see, காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற how முடியும்? will you love God who is unseen? 1000 முறை நீ உபவாசம் போட்டாலும், You might take fasting for 1,000 times. எத்தனை வருஷம் நீ ஊழியம் செஞ்சாலும், How many years might you do ministry? எத்தனை கூட்டத்துக்கு நீ போனாலும், How many congregation you may approach? எத்தனை முறை இந்த பைபிளை முடித்தாலும், How many times you complete reading the word of God? கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் If you don't love the brother that you see, 1000 முறை thousands of times, ஐ லவ் யூ நீ தேவனை பார்த்து சொன்னா, if you say to God, Lord, I love you, மனுஷன் உன்னுடைய முகத்தோற்றத்தை பார்த்து ஏமாறுவான். and the mankind may deceive by your face atmosphere. நீயும் சில காரியங்கள் செய்வதனால் மனுஷர்களை ஏமாற்றலாம். Might be you do something and cheat somebody. யோவான் 4:20 சொல்கிறது, First John chapter 4 verse 20 says, கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் if you don't love the brother that you see, காணாத சகோதரர் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறும்? how you are going to love God who is unseen? அப்படி சொல்றவன் A person who say like this, பொய்யன் என்று சொல்கிறார். and they are telling they are the liars. நீ தசம பாகம் கொடுக்கலாம், You may pay tithe, ரெகுலரா என்ன சர்ச்சுக்கு போலாம், you may go to the church regularly, 41 நாள் உபவாசம் you போடலாம், may take fasting for 41 50 days, முறை பைபிள் படிச்சிருக்கலாம், 50 times you might read Bible, ஊழியன்னு காலை முதல் மாலை வரைக்கும் நீ அலையலாம். day and night you can roam here and there and do ministry, சகோதரனே, இதெல்லாம் அன்பு இல்லாமல் செய்ய முடியும். and you can, oh dear brother, you can do all these things without love. இது அன்பல்ல, This is not love. இது உன்னுடைய கடமை. This is your responsibility. ஆனால் அன்பு என்பது என்ன? But what is the meaning of love? உன் சகோதரனை நேசி, And love your neighbor. உன் பக்கத்து வீட்டுக்காரன் நேசி, Love your neighbor. மத்தவங்க மேலலாம் கசப்ப வச்சுட்டு And having a bitterness upon everyone. ஆண்டவர்ட்ட ஐக்கியமா இருக்க முடியாது. You can't have an intimate relationship with God. சகோதரன்ட்ட சண்டை போட்டுட்டு And having a great fight and strife with the brother. நீ காணிக்க போட்ட உன் காணிக்க கூட அருவருப்பு. When you pay the offering, God cannot accept your offerings. மனிதனை ஏமாறுவான், And the mankind may deceive. தேவன் ஏமாறவே மாட்டான். And never ever God Almighty deceived by you. பிரியமானவர்களே, Oh dear people. ஒரு நாள் One day, நான் ஐபிசி கேரளாவில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது when I was studying IBC Kerala, 3 வருஷமும் for 3 years, 9 மணில இருந்து காலைல 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். praise the Lord, 9 to morning 5 a.m. I was praying. அங்க படிக்கக்கூடிய எல்லா சகோதரனுடைய பெயரையும் எழுதி வைத்து நான் ஒவ்வொருத்தருக்கா ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். I used to write down all the people who are studying with me. I pray for them. நான் யார் யாருக்கெல்லாம் அதிகமா ஜெபம் பண்ணணும், To whomever I prayed more, ஆனா அந்த மனிதர்கள் மூலமா தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. I got the great tortured by those people. ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் போனேன். One day I went to the presence of God. இனி நான் மனிதனை நேசிப்பதில்லை, அவனுக்காக ஜெபிப்பதில்லை, எனக்காக மட்டும் ஜெபிக்க போகிறேன். I say to God, Lord, hereafter I never and ever pray for my friends and colleagues. I am going to pray for me alone. நான் யாரை உயர்த்தி வைத்து தேவனிடம் பேசுகிறேனோ அவன் தான் என்னை தாழ்த்தி பேசுகிறான். Whoever I honored in the presence of God, they are diminishing my life. நான் நடக்க முடியாத காரணத்தை காட்டி And they are showing the weakness that I cannot walk. நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி என்னை எதிர்பார்க்க வைத்து Praise the Lord.
they are expecting me that I am supporting them. என்னை அநேக நேரத்தில் மனவடிவாக்கினார். For many times they are decline my faith. அவர்கள் நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்பார்கள். And they used to ask me, can I help you? ஆனால் But இந்த பிரதர் என்ற உதவி கேட்டாருன்னு வெளியே சொல்லிடுவாங்க. and praise the Lord, they used to say to somebody, this brother has asked help to me. நான் ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். I followed only one thing. நான் தேவனை நோக்கி இப்படி கை உயர்த்தி வாழ்றவன். I am a person who stretch my arms unto God and live. நான் கால் நடக்க முடியாத ஒரு சிலர் என்னோட இருக்கிறாங்க. There are some people who are unable to walk and stay with me. அவங்களுக்காக மத்தவங்ககிட்ட கை ஏந்திருக்கேன். I have stretched my hands for those people to the mankind. ஆனால் எனக்காக ஒரு நாள் யாரிடம் கை ஏந்தினது For இல்லை. my personal needs, I have not yet, praise the Lord, stretched my hands to somebody. அந்த நிலைமை எனக்கு வந்ததே இல்லை. Even that situation did not come unto me. நான் ஜெபிக்க மாட்டேன். I never pray. இவங்களுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன். I never and ever pray for them. இவர்களை நான் நேசிக்கவும் மாட்டேன். Even I will not love them hereafter. ஆண்டவர் என்னோடு பேசினார். In that time, God started to speak to me. நான் எங்கேயாவது உன்னை ஏமாத்திருக்கேனா? Have I deceived you at any time? என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். Why, Lord? I asked a அவர் question. சொன்னார், உன்னை போல் பிறரை நேசின்னு சொன்னேன். God reminded me, I told you that love your neighbor as you love yourself. ஆனா நீ நேசிக்கிறத போல மத்தவங்க உன்னை நேசிப்பாங்கன்னு எங்கேயும் சொல்லல. But I never ever mention in the Bible, as you love the people, they will also repeat and give back the love to you. நீ அவர்கள் நேசி. You love them. அவர்கள் உனக்கு விரோதமாய் வந்தாலும் நேசி. If they are become an enemy to you, you love them. ஆனா அன்பு மட்டும் But என்கிட்ட love இருந்து is, எதிர்பாரு. you expect love from me. என்னுடைய அன்பு உனக்கு போதுமானது. Praise the Lord, my love is sufficient for you. ஆம் பிரியமானவர்களே. Yes, dear people of God. இயேசு வந்து பிறரை நேசிக்க சொன்னார். And Jesus told us to love the neighbor. பிறரால் நீங்கள் நேசிக்கப்படுவீர்கள் என்று எங்கேயும் சொல்லவில்லை. And Jesus never said you shall be loved by your neighbors. இயேசு மக்களுக்கு சிநேகத்தை கொடுத்தார். Jesus gave the love to the mankind. ஆனா மக்கள் இயேசுக்கு சிலுவையை கொடுத்தார்கள். But the mankind gave cross to Jesus. இயேசுவுக்கே அதை செய்தார்களானால் If they have done to Jesus, ஏன் நமக்கு இதை செய்ய மாட்டார்கள்? why they can't do these things to us? பிரியமானவர்களே, Oh dear beloved, உங்களை போலதான் even like you. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது எபேசு சபை. Praise the Lord, the church of Ephesus has a strong faith. வெளி தோற்றத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. For outward appearance, they are very bold. நல்ல நற்காரியங்கள் செஞ்சாங்க. They have done so much of goodnesses. தசமபாகம் கொடுத்தாங்க. They paid tithe. உபத்திரவத்துல பொறுமையா இருந்தாங்க. In the days of tormentation, they were very patient. ஊழியத்தை சரியா செஞ்சாங்க. They have done the ministry wonderfully. கள்ள உபதேசத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. They understood the false teachings. ஆனா ஒண்ணே கோட்டை விட்டுட்டாங்க. But one way they abandoned. பரிசுத்தம் சொல்லிட்டு And they said often holy and holy. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அன்பு செலுத்த மறந்துட்டாங்க. They forgot to love the neighbor who are near. கடவுள் சொல்கிறார், Jesus said, நீங்களும் even you, எபேசு சபையை போல like the Ephesus church, ஜெபிக்கிறது மட்டும், not only prayer, ஊழியம் செய்யறது மட்டும், not only ministry, மினிஸ்ட்ரி அட்டெண்ட் பண்றது மட்டும், not only attending and involving in the ministry, பைபிள் படிக்கிறது மட்டும், not only reading the Bible, தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று and I am telling always I love the Lord. நினைக்கிறீங்களா? Are you thinking that? உங்களை நீங்களே ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்க. You are deceiving yourself. உங்களை மட்டும் ஏமாத்தவில்லை, Not only you are deceiving yourself, தேவனுடைய நாமத்தையும் you are deceiving the name of God. மனிதர்கள் ஏமாறுவார்கள், And the mankind may fail, ஆனால் தேவன் ஏமாற மாட்டார். but the God never deceive. ஊழியக்காரனே, Oh dear man of God, கிறிஸ்துவுடைய அன்பு உன் இதயத்தில் ஊற்றப்பட்டது உண்மையானால், if it is true that the love of God is poured in your heart, உன்னுடைய சபையிலே in your church, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு காட்டாதீர்கள். praise the Lord, don't show the partiality, poor and rich, ஒரு ஆள் தேவையோ தேவையில்லையோ, whether a man is needed or not, யாரா இருந்தாலும் மரியாதை கொடுங்கள். whoever might be, give respect. உங்கள் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நீங்க போங்க. Whatever problems happen to your church, believers, go. உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. You reveal your church. உங்களால் முடிஞ்ச காரியத்தை உதவியை செய்யுங்க. Whatever helps that you can do to them, do it. வார்த்தையில் மட்டும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, And it is the kingdom of God is not by word. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. It is in your life. பிரியமானவர்களே, Oh dear people. ஒரு சகோதரி தன்னுடைய கணவனை ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு 45 நாளா கஷ்டப்படுறாங்க. One sister, she admitted her husband
in the hospital and suffering more. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, And she called me and said, என் கணவர் நல்லா இருக்கும்போது ஊழியக்காரங்களுக்கு நிறைய காணிக்கை கொடுத்தோம். when my husband was alive and good health, we were, given more offering to those pastors. நாங்க ஊழியக்காரங்களை ரொம்ப நேசிச்சோம். We loved the pastors more and more. இப்போ எங்க கணவரை மருத்துவம் கைவிட்டுட்டு Now the doctor forsaken my husband. கடைசி நம்பிக்கையா And the final hope. நான் கடவுளை தான் நம்பி இருக்கேன். And I love and hope Jesus. எனக்கு விசுவாசம் கொஞ்சம் தளர்ந்த மாதிரி இருக்கு. And praise the Lord, my hope is diminishing. ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க வந்து என் இடத்துக்கு வந்து என்னை விசாரிப்பாங்களான்னு நினைக்கிறேன். I am thinking that some pastors may come and ask about me. பணமும் கொடுக்கறேன்னு சொல்றேன், யாரும் வர மாட்டாங்க. Even I said I give money, there is nobody to come and visit us. உண்மையான ஊழியர் இருக்காங்க, There are true pastors, ஆனா நிறைய பேர் போலியா இருக்கிறாங்க. but there are many fake pastors are there. உன்னுடைய வீட்டுல ஒரு பிரச்சனைனா, If there is problem in your house, உன் குடும்பத்துல ஒரு சுயவீனம் இப்படி ஏற்பட்டா, if there is a praise the Lord disease affected in your family, உன் குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்பட்டா, if there is a losses in your family, உன் இருதயம் அவர்களுக்காக துடிக்காமல் இருக்குமோ, and will your heart not burn for them? அவர்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பீங்களா? Will you not pray for them? ஆண்டவர் என்ன சொன்னார்? What Jesus said, உன்னை போல பிறனை நேசி. you love as you love yourself. உனக்கு அடிச்சா If you get beatings, உனக்கு வலிக்குது. you are getting pain. மத்தவங்க முதுகுல அடிபட்டாலும் அந்த வலி உணரணும் ஊழியக்காரன். Praise the Lord, the man of God should understand somebody's pain as well. விசுவாசிகளே, Oh dear believer, வெள்ள ஆடை உடுப்பதினாலோ, praise the Lord, by wearing white clothes நல்ல கிளீன் சேவ் பண்றதுனாலயோ, or having a clean shave, வெறும் காலோட நடக்கிறதுனாலயோ, by walking without sandals, நீங்க தேவனை நேசிக்கிறேன்னு உங்களை ஏமாத்திக்காதங்க. you don't deceive yourself that I am loving God. பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்காம விட்டா, And if you don't love the neighbor, நீ தேவன் பார்வையில் நீங்கள் பொய்யர்கள். in the sight of God you are the liar. பிரியமானவர்களே, Dear beloved, அதிகமா தேவனிடத்துல அன்பு செலுத்தணுமா? and if you want, do you want to love God more and more? 3 நாள் உபவாசம் போட்டதுக்கு 40 நாள் போடாதங்க. Praise the Lord, for 3 days fasting and 41 days fasting. நோ, You don't want that. வேண்டாம். You don't want. அதிகமா நேசிக்கணும்னா If you want to love God more, வேதம் சொல்கிறது, the Bible says, மத்தேயு 5ஆம் அதிகாரம் Matthew chapter 5, 44ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். I would read you verse 44 for you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், But I say unto you, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், love your enemies, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், bless them that curse you, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், do good to them that hate you, உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். and pray for them which despitefully use you and persecute you. அதிகமா நேசிக்கணும்னா, If you want to love Jesus more, தேவனை அதிகமா if நேசிக்கணும்னா, you want to love God more and more, உங்க சத்துருவை பார்த்து நீங்க சபிக்கிறீங்களா? நீங்க நேசிக்கவில்லைன்னு அர்த்தம். or you curse your enemies, it says that you are not loving God. உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணலையா? நீங்க தேவனை நேசிக்கலன்னா அர்த்தம். If you don't pray for the people who are persecute you, it says that you are not loving God. அன்புக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. There is a measurement for love. கொரிந்தியர்ல நம்ம பார்க்கிறோம், When you look into Corinthians, அன்பு சகலத்தையும் நம்பும், the love believe everything சகலத்தையும் சகிக்கும், and it will endure everything. அநியாயத்தில் சந்தோஷப்படாது, It will not get happiness in the weakness. சத்தியத்தில் சந்தோஷப்படும், It will have a gladness in the truth, பொறுமையா இருக்கும், and it will have patience. தற்புகழ்ச்சி நாடாது. It will not go behind the praises. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, When you have all these good characters, இன்னும் தேவனிடத்துல அன்பு செலுத்தவில்லை, and praise the Lord, you have not yet loved the Lord. நீங்கள் சகிக்கிறவர்களா இருப்பீர்களா? Are you patient? தற்புகழ்ச்சி இல்லாமல் இருந்தீர்களா என்றால், If you don't have any praises, இந்த அளவுகோலை வைத்து அளந்து பாருங்கள், and you measure yourself, நீங்கள் தேவனிடத்தில் இன்னும் அன்பா இருக்கிறீர்கள். you can have a wonderful fellowship with God. தேவன் உங்களையும் நேசிக்கிறார். Even God is loving you. அவருடைய அன்பு உங்களுக்கு போதும். The love of God is enough for இந்த you. உலக மனிதர்கள் The worldly people, நம்மளை வெறுக்கத்தான் செய்வாங்க. they hate you. பச்சோந்தி கூட 10 கலர் தான் மாறும். Praise the Lord, they will change the color like a lizard. ஆனா மனிதன் பல கலர் மாறுவான். But the human kind change in many colors. எல்லா மனிதரும் ஒரு முகமூடி போட்டு அலைஞ்சு கொண்டே Every இருக்கிறான். human kinds are wearing the mask and roaming. சூழ்நிலை வரது வரைக்கும் அவனை புரிந்து கொள்ள முடியாது. Because when the circumstance comes, you cannot understand the mankind. ஏதாவது ஒரு சூழ்நிலையில தான் அவன் நான் யார் என்று தெரியுமா என்று கலத்தி காமிப்பான். At any time, any circumstance, they are removing the mask and showing the truth. எந்த
எந்த சூழலையும் மாற்றமில்லாத ஒரு தெய்வம். Praise the Lord. At any circumstance, there is no changes in God. நிபந்தனையற்ற அன்புள்ள இயேசப்பா. There is unconditional love. His name is Jesus. அவருடைய அன்பு உங்களுக்கு போதும். The love of Jesus is enough for you. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes and we pray? இயேசப்பா, Oh loving Jesus, மனிதர்களை நேசிப்பது மூலமாதான் Lord, through loving the mankind, நான் உங்க மேல அன்பு செலுத்த முடியுமா? Lord, we can love you, Lord. இத்தனை நாள் நான் உன் மீது அன்பு செலுத்துகிறேன் என்று என்னை நானே ஏமாத்தி கொண்டேன். Lord, these many days I deceived myself that by saying that I am loving you. மற்றவர்களுடைய பலவீனத்தை பார்த்து பரியாசம் பண்ணிவிட்டேனே. There are many times I have seen somebody's weakness and get joy. மற்றவர்கள் மேல எப்போதும் நான் கசப்பு தன்மையோடு வாழ்ந்துட்டேனே. Many times I had a bitterness upon the mankind. பரிசுத்தம் என்று சொல்லி பாவின்னு மற்றவங்களை வெறுத்துட்டேனே. Many times by telling the word of holiness and praise the Lord, hated my neighbors. ஆண்டவரை வெறுத்தது அவர்களை அல்ல, உம்மை அல்லவோ நான் வெறுத்து விட்டேன். Oh Lord, I did not hate them. I have hated you, O Lord. என்னை மன்னிங்கப்பா. Lord, you forgive me, Lord. உங்க உண்மையாய் அன்பு கூற Lord, help me to love you. நாங்கள் சத்துருக்களை நேசிக்கக்கூடியவர்களா, Help us to love our enemies. எங்களை பகைக்கிறவர்களை நேசிக்கிறவர்களா, Help us to love the people who hate us. எங்களை ஆண்டவரே சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களா, Lord, help us to bless the people who curse us. எங்களை நிந்திக்கிறவருக்கு ஜெபம் பண்ணக்கூடிய மனிதனா எங்களை மாத்த. Lord, you help us to pray for the people who mock us. இந்த உலகத்துல In the world, நீங்க ஒரு ஆள் தான் கைவிடாத தெரியாது. you are the only one God who never forsake us. அது போதும். That is enough for us. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல In பிதாவே. Jesus' name we pray. ஆமென். Amen. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, My beloved brethren, உங்களை நான் இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி I am அடைகிறேன். very glad to meet you through this video. நான் உட்கார்ந்து பேசுறேன்னு எதுவும் நினைக்காதங்க. Don't think that, praise the Lord, I am sitting down and preach. பிகாஸ் என்னால் நடக்க முடியாது. Yeah, I cannot walk properly. ஆனால் தேவனுக்காக நான் எதையாவது செய்யணும்ட்டு ஒரு ஆசையோடு இருக்கேன். But for God, I have a great desire to do something. நான் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறேன். I have completed the Bible college. என்னைய போல கால் நடக்க முடியாதவங்களுக்கு ஒரு ஹோம் ஆரம்பிக்கணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். And by the grace of God, I have planned to start the home like the disability people like me. அது அரசாங்கத்துல சட்டப்படியா நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். SMS ஃபவுண்டேஷன் அந்த பேரு. By the grace of God, in government, I got the approval. ADG வரி விலக்கு எங்கள்கிட்ட வாங்கி வச்சிருக்கோம். Even we had a permission of the tax. நீங்கள் அரசுக்கு வரி செலுத்துகிறவராக இருந்தால், If you are a person who pay tax to the government, எங்களுடைய ட்ரஸ்ட் கட்டுமான பணிக்கு நீங்கள் கொடுத்து உதவும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். I am asking you to pay for our trust and support us. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் And for each support that you give, எங்களை போல் கால் நடக்க முடியாதவங்களுக்கு போய் சேரும். it will reach to the people who are disabled. எங்களை போன்று நடக்க முடியாத பார்வையற்ற மொத்தம் 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாட்டில் உள்ளனர். More than 21 kinds of disability people who are blind, dumb, deaf and unable to walk, crippled. Many people are there. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Every people are having great expectation in various aspects. அவருக்கு எதிர்காலம் இயேசு கிறிஸ்துவே என்பதை நான் நிரூபிக்க வேண்டும். I have to prove them their future is Jesus. அவர்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும். Even they should come to heaven. அவர்களுக்காக ஒரு ஹோம் கேட்டதுக்கு நாங்க டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். And we have been collecting the donation to construct a home for them. நாங்க நேர்ல வர முடியாது. I could not come directly to you. அதனால நீங்க இது பார்த்து கொண்டு கடவுள் உங்ககிட்ட பேசினா எங்களுக்கு உதவி செய்யுங்க. Praise the Lord. By watching, those who are watching, kindly understand all these things. If God's willing, support us this ministry. அந்த மணி திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையும் சுவிசேஷமும் கொடுக்க வல்லது. That money will go to the orphan and the people who are disabled. அந்த நீங்க கொடுக்கக்கூடிய மணிக்கு கட்டாயம் தேவன் பல மடங்கு பலன் தருவார். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். The support that you for this ministry, surely God will bless you and help you to yield more riches. Thank you. God bless you.